गाइस இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி 2 இந்த கிரானி 2ல நம்ம பாதி பார்ட் தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுருக்கோம். இது செகண்ட் பார்ட். ஓகே, இப்போ என் மீட்டை போய் என்ன ஸ்கூல் படிக்காதவன் அவன்கிட்ட கொடுக்கணும். பாவங்க, அவர் ஸ்கூலில் கூட சேர்க்கல. ஓகே, யார் தெரியுமா? இவன் தாங்க. ஓடி வந்து கடிக்கிறான். ஜஸ்ட்டு இவங்க பார்க்கலாம் உள்ளே போட்டு. அப்புறமா வாய்ஸ் நம்மளும் வீடியோ பண்ணலாமா? வீடியோ பார்க்கலாமா? வாய்ஸ் கொடுத்து அப்போதைக்கு அப்புறமா நீ வாய்ஸ் கொடு. அப்படியே நாரண்டம் இந்த சாமி ஹெலிகாப்டர் இருக்கீங்க. ஹெலிகாப்டருக்கு ஏன் மேலே போட்டிருந்தா நம்மளுக்கு ஏகப்பட்டது என்ன கச்சிருக்குன்னா ஹெலிகாப்டருக்கு தான் கச்சிக்குது. அதனால நம்ம ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ணிக்கலாம். இப்போ க்ரோபார் நம்ம எடுத்துடலாம். க்ரோபார் எடுத்ததில் இங்கே ஒன்று கச்சிச்சு. என்ன கச்சிக்குன்னு தெரியல. அதான் அது என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க. பெட்ரோல் தான் அது உள்ளே கச்சிச்சு. இப்போ இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே போகலாம். கீழே ஒன்று இருக்கும். ப்ளீஸ் பார்க்குறவங்களாம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. கட்டிங் பிளேயர்ஸு கட்டிங் பிளேஸோடைய இது ஓகே, இதையும் போட்டாச்சு. இப்போ இன்னும் நம்மளுக்கு என்ன வேணும்னா வெப்பனுக்கு எடுத்துடலாங்க. வெப்பனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா எங்க வெப்பனில் போய் போட்டுடலாம். ஏய், எதுக்கு நீ வந்திருக்க? அப்பா வீட்டுக்கு வரதாண்டா செய்வாங்க. எந்துதான் ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எஸ்கேப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கன்னெலாம் தேவையில்லை. இப்போ பார்ட்ஸ் மட்டும்தான் தேவை. இந்த பார்ட்ஸை தூக்கி பீஸ் ஆஃப் பார்ட்ஸ் தான் தேவை. இதை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கலாம். ஓகே, நாங்கள் இது உருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, இந்த பீஸ் ஆஃப் பார்ட்ஸ்லாம் நம்ம போட்டுடலாம். மேலே போயிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் கீழே உயும் போது ஒவ்வொரு அடிப்படுத்துங்க. நம்மளுக்கு எதுக்குன்னு தான் தெரியல. இது பாருங்க, இப்படிதான். இது பிரச்சனை செல், அது பிரச்சனை செல்லு, இது எங்க செல்லு. இதுடா. ஓகே, இப்போ பீஸை போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம இப்போ போட்டுடலாம். செகண்ட் பார்ட்டு எங்கே இருக்குது இதாக இருக்குது. எடுக்க முடியல. சரி, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் எடுப்போம். இப்போ எதுக்கு முடிச்சுங்க. ஃபிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபுல் பார்ட் போடலான்னு தான் நினச்சோம். கொஞ்சம் மறந்துட்டோம். அதனால தான் ஃபுல் பார்ட் போடல. இது பார்ட் 2 வச்சுக்கோங்க வேணாம். ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஷார்ட் கன் இது இருக்கா? ஓகே, ஷூட் பண்ணுமா? இதாங்க நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. அழகாக போடலாம்.
புரியல. நான் ஷூட் பண்ணுறேன். ஃபோனுக்கு வீடாக சார்ஜ் போடும். ஓகே ஐயோ ஒரு குறி மிஸ் ஆயிடுச்சு. ஓடு 1 2 இதுக்கும் நம்ம 2 புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே தாங்க நம்ம கரெக்டாக சுட போகிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வருது. ஓடு 2வது போட்டாச்சு. ஓகே இப்போ 3வது மட்டும் நம்ம ஃப்ரெண்டு போட போகிறான். இது இவ்வளோ டஃப்பாகுது. டஃப்பாக இருந்தாலும் ஜாலியாக இருக்குதுங்க. ஓடு 3வது போட்டாச்சு. ஓகே இதை திறக்க முடியாதுங்க. ஆனால் அதுக்கு ஃபியூஸ் வேணும். அது மட்டும் கீழே வந்து எத்தனை போட்டுடலாம். அப்புறம் இது இங்கே இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நான் போனால் தெரியல. இல்லை உக்காஞ்சிக்கிட்டே குதிக்கிறோம்ல அதனால அப்படிக்குதா. ஃபஸ்ட்டு ஃபியூஸ் எடுத்துடலாம். இது பேர் ஃபியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேஸ் ஃபியூஸ்ன்னு நினைக்கிறேன். இதை பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே அங்கே சுவிட்ச் மதிக்குது, அங்கே போட்டுடலாம். எதுக்கு இப்போ இது தேவையில்லாமல் இங்கே போடணும்னு எனக்கே தெரியலங்க. ஓ போட் ஹேண்டிலே இங்கே தாங்குது. சரி இது நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண பார்ப்போம். இப்போ ஹெலிகாப்டர் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் ஒரே ஒரு சோகமான செய்தி, நம்ம இன்னும் டேப் மாதிரி கண்டுபிடிக்கல. இது உள்ளே இருக்குமா? எப்பவும் போல இதுதாங்க இருக்குது. ஏங்க அது விசில் விட்டுனுது கீழே? ஓகே நம்மளுக்கு எல்லாமே கச்சிச்சு. இதை தூக்கிட்டு போய் மேலே என்ன இருக்குதுன்னு தான் பார்த்துடலாம். மேலே அந்த பொண்ணுக்குள்ள என்ன இருக்காங்க. நம்ம கன்னே எங்கே போட்டோன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. தெரிஞ்சுங்க. வராதாங்க. சரி அங்கே ஒரு 2 புல்லட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஒரு புல்லட்டில் நம்ம அந்த இதெல்லாம் போட்டுருவோம். எப்படி நம்மளாம் கெத்தாச்சு அப்படி தானே போடுவோம். ஓகே இங்கே ஒரு கிரனேட் இருக்கு. இங்கே கிரனேட் இருந்து நான் பார்க்கவே இல்லையே. ஒரு போனவங்க சேஃப்டிங்க. அப்போ இது சேஃப்டி ஆண்டு போட்டுடலாம். நல்ல வேலை நம்ம எக்ஸ்ட்ரா லாக்ஸ் வைக்கலைங்க. ஏங்க இது யாரும் தெரியுது அவங்களுக்கு? சென்டினா ஒரு ஹஸ்பண்டு. ஓகே சேஃப்டியாக வச்சு வைக்கலாம். இதோட இது 3வது எலும்பு வந்துருக்குங்க இவனுக்கு. சேஃப் ஆண்டு என்ன இருக்கும்? பெட்லாக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது பேர் நீங்கள் நிறைய பேர் பேட்லாக்கின்னு கூப்பிடுவீங்க. நான் எப்போவுமே பெட்லாக்கி தான் கூப்பிடுவேன். நம்ம இன்னும் உள்ளங்கிற ட்ராலியாக பார்க்கலாங்க. பெட்லாக்கி தாங்க. ஒன்றுமே இல்லையா? எங்க ஏமாத்திட்டானுங்க. இங்கே என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க கீழே ஃபைண்ட் த மாஸ்டர் ஃபீடு த மாஸ்டர்னு போட்டிருக்கு. அப்போ இது திறந்த மான்ஸ்டர் வந்துடுமோ?
அங்கே போய் பார்த்தியா எடுத்துக்கிட்டு போகிறது போட்டாண்ட போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அங்கே இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒன்று. இதையே நம்ம திறக்கிறதே எனக்கு புரியல. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஏங்க டேப் அங்கே தூரத்தில் இருக்குதுங்க. ஓ அடி டேப் இங்கே இருக்குதா? ஜஸ்ட் நம்மளுக்கு டேப்பாவது கிடச்சிருக்கு. இது என்னது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு உதவும். இதுதான் இவ்வளோ நேரம் இல்லையேன்னு பார்த்துருந்தேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் கேமை. என்னது இப்போ எல்லாத்தையும் தூக்கி மேலே போட வேண்டியது தான் பெரிய வேலை. நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம், யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. 16 பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் VMPL கேமிங்க்கு ப்ளீஸ். அந்த அடுத்த வீடியோ ஷார்ட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ என்னது ஷார்ட்ஸில் போடுவோங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் என்ன மாதிரி ஷார்ட்ஸ்ன்னு தெரியுமா? என்னது இப்போ நம்ம ஏஞ்சலினா கிராணி 1 ஏஞ்சலினா இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். நோ கன் சேலஞ்சு. கிராணிக்கிட்டேயும் நோ வெப்பன் சேலஞ்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் ஏதாவது போட்டு விடுங்க. அப்போ தான் எங்களால் செய்ய முடியும். என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்னு என் குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நான் மைக் வச்சிடலைங்க எல்லோரும் மதியம், அதனால தான் அப்படி இருக்குது. அதுவும் போன வாரம் தான் போட ஆரம்பித்தேன். ஓட்டுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிரம் பிள்ளைங்க. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹீரோயின் காலி. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஹெலிகாப்டர் கீ மட்டும்தான் நினைக்கிறேங்க நம்மளுக்கு தேவையானது. ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் கீ எங்கே இருக்குது? கேட்டில் எவ்வளோ ஷாப் இருக்குன்னு பாருங்க. ஹெலிகாப்டர் கீ இருக்கு. இதோ இங்கே இருக்கு. சரி, எஸ்கேப் பண்ணதுக்கு முன்னாடி சும்மா அதாவது இந்த இடத்த மட்டும் சுற்றி பார்த்துட்டு போவோம். வாங்க எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் மறுபடியும் அது கிரானைட் 2 போடுவோமா என்னன்னு தெரியாது, அதனால தான் இப்பயே சுற்றி பார்த்துக்குறோம். ஓகேங்க, போகலாம் வாங்க. பாய் பாய் கிரானைட் 2. இன்னும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே பாய் பாய். எப்படியோ நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. ஆனால் நான் கிராணி பார்த்தா இல்லை, அதுதான் இருந்தது கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆனால் இந்த ஜெட்டி போயிருந்தா அதுதான் எனக்கு காமெடி இருந்துச்சு. பாய் பாய்.